ஆண்டுகளுக்கு முன்னால் வயலோர வேலிகளிலும் புதர்களிலும் தாரமாக பரவி கொண்டிருக்கும் கொடி வகையாக மட்டுமே கோவக்காய் அறியப்பட்டது. அதை யாரும் தீண்டி கூட பார்க்க மாட்டார்கள். கிராமத்து மக்கள் சிலர் அந்த கோவக்காய் கொடிகளை அறுத்து வந்து ஆடுகளுக்கு போடுவதுண்டு. அதே சமயம் கோவக்காயில் மருத்துவ பயன்கள் இருக்கிறது என விழிப்புணர்வு பெற தொடங்கிய நிலையில் மக்களிடம் அதற்கான தேவை அதிகரித்தது. இந்த நிலையில் அதை தோட்ட பயிராக சாகுபடி செய்ய தொடங்கினர். கோவக்காயை நீளவாக்கில் அல்லது வட்ட வடிவில் வெட்டி பொரியல் செய்து சாப்பிடுகின்றனர். சிலர் சாம்பாரிலும் சேர்த்துக் கொள்கிறார்கள். இந்த கோவக்காயை சாப்பிடுவதால் நம்ம உடலில் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவக்காய் பல உடல்நல பிரச்சனைகளுக்கு உட்கொள்ளப்படுகிறது. நீரிழிவு நோயாளிகள் அடிக்கடி கோவக்காய் சாப்பிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் என்பது சர்க்கரையின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் முக்கிய கல்லீரல் என்சைமின் ஒன்றாகும். எனவே நீரிழிவு நோயாளிகள் கோவக்காய் சாப்பிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். கோவக்காய் சாப்பிடுவது இதயம் மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் நல்லது. சிறுநீரக கற்களை கையாளுவதில் கோவக்காய் உதவுகிறது. எடை அதிகரிப்பு அல்லது உடல் பருமன் பல தீவிர நோய்களின் ஆபத்தை அதிகரிக்கிறது. கோவக்காய் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவது அறியப்படுகிறது. மேலும் கோவக்காயில் உடல் பருமனை தடுக்கும் தன்மை உள்ளது. இதன் காரணமாக இது முன் அடிப்போசைட்டுகள் கொழுப்பு செல்களாக மாறுவதை தடுக்கிறது. இது எடை அதிகரிப்பை தடுக்கவும் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கவும் உதவுகிறது. சிலருக்கு கோவக்காய் உட்கொண்ட பிறகு வாந்தி, குமட்டல் அல்லது தோல் ஒவ்வாமைகள் பாதிக்கப்படலாம். அறுவை சிகிச்சையின் போது அல்லது அதற்கு சில நாட்களுக்கு முன்பு கோவக்காய் உட்கொண்டால் அது உடலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும். இது அறுவை சிகிச்சையின் போது சிக்கல்களை ஏற்படுத்தும். அறுவை சிகிச்சைக்கு சில நாட்களுக்கு முன்பே கோவக்காய் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு நபர் கோவக்காய் அதிக அளவில் உட்கொண்டால் அது குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனையை ஏற்படுத்தும். இதன் காரணமாக சோர்வு, தலைவலி, அமைதியின்மை, சோம்பல் போன்ற பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க.